வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விதத்தில் நிறைய புதிய புதிய யுக்திகளை நீங்கள் கையாள்வீர்கள். ஆரோக்கிய மேம்பாடு, ஹெல்த், வெல்த் போன்ற விஷயங்களில் இது நாள் வரை இருந்த நிறைய உபாதைகள் உங்களுக்கு குறையும். அந்த உபாதைகள் எல்லாம் உங்களுக்கு விமோகம், அதாவது கிளியர் ஆகும், எக்ஸ்பைரி ஆகும் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகஸ்ட் மாதம் பிறந்த உடனே செவ்வாய் நம்ம ராசியை விட்டு கிளம்புறாரு. ஓகே பிரதர், தேங்க்ஸ் பிரதர், இனிமே எங்க பக்கமே வர வேணாம் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் திருப்தி அடைந்து கொள்வார்கள். 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல செவ்வாய். அப்போ என்ன வாக்கு ரொம்ப கிளியரா புல்லட் மாதிரி 1 துண்டு 2ன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி கிளாரிட்டியாக இருக்கும். ரிஷபராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா, இதனால் வரை உங்கள் மேல் அமர்ந்து உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன டென்ஷன்ஸை, சுகமான சுமைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய கணவன் உங்கள் ராசியை விட்டு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் போய் உட்காருகிறார். உட்காரட்டும், நல்ல தனத்தை அவர் சம்பாதிக்கட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்கள் மனதுக்குள்ள அவரை வாழ்த்தி கொள்ளலாம். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். அமர்க்களமான ஆகஸ்ட் மாதம் என்ன சொல்கிறது? முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசி ஆகஸ்ட் மாதம் எந்தெந்த விஷயங்கள் அட்டகாசமாக இருக்கிறதுன்னா, முதலில் தொழில் விரிவாக்கம். ராசியாதிபதியே 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்கிறார். அதையும் தவிர வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்து வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விதத்தில் நிறைய புதிய புதிய யுக்திகளை நீங்கள் கையாள்வீர்கள். ஆரோக்கிய மேம்பாடு, ஹெல்த், வெல்த் போன்ற விஷயங்களில் இது நாள் வரை இருந்த நிறைய உபாதைகள் உங்களுக்கு குறையும். அந்த உபாதைகள் எல்லாம் உங்களுக்கு விமோகம், அதாவது கிளியர் ஆகும், எக்ஸ்பைரி ஆகும் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆக்ஷன் மோடில் இருப்பது, ஒரு சாட்டிஸ்பாக்சன் மோடில் இருப்பது. மேலும் சொத்துக்கள் சேர்க்கை, அது வண்டி வாகனமாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், வீடு வாங்குவதாக இருக்கலாம். அதுவும் ஏனோதானோ என்று வாங்காமல் ஒரு நல்ல ட்ரெண்டிங்கா, ஒரு ஹாப்பனிங்கா, ஒரு ஹாட்ஸ்பாட்டா, ஒரு வைரலான விஷயங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. மெயினா என்னன்னா, இது நாள் வரைக்கும் நம்ம எங்க, எதுக்கு, ஏன், எப்போ, எப்படி, யார் மேல கோபப்பட்டோன்னு நமக்கே தெரியாமல் கொஞ்சம் சூடாக பேசினோம், சிலரை காயப்படுத்தினோம், அப்புறம் 5 நிமிஷத்துல வருத்தப்பட்டோம், அவங்கள்ட்ட போய் எக்ஸ்கியூஸ் கேட்டோம். இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய ஆள் இல்லையே. எதனால் இது நாள் வரை இப்படி நடந்ததுன்னா, ராசியில் உஷ்ணகாரக செவ்வாய் உட்கார்ந்து நமக்கு உஷ்ணத்தை கொடுத்து நம்மை ட்ரிகர் செய்து விட்டார். ஆகஸ்ட் மாதம் பிறந்த உடனே செவ்வாய் நம்ம ராசியை விட்டு கிளம்புறாரு. ஓகே பிரதர், தேங்க்ஸ் பிரதர், இனிமே எங்க பக்கமே வர வேணாம் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் திருப்தி அடைந்து கொள்வார்கள். 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல செவ்வாய். அப்போ என்ன வாக்கு ரொம்ப கிளியரா புல்லட் மாதிரி 1 துண்டு 2ன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி கிளாரிட்டியாக இருக்கும். 3ஆம் இடத்தில் குருவும் சூரியனும் சிவராஜ யோகம். பிறகு சூரியன் 4ஆம் இடம் சொந்த வீட்டில் ஆட்சி. நமக்கு பகை கிரகமாக இருந்தாலும் நட்பு ஸ்தானம், சுகஸ்தான அதிபதி, சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் அப்படின்னாவே நம்மளுடைய கம்ஃபர்ட், லக்ஸுரி இதெல்லாம் அதுக்கும் மேலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரமாதமாக இருக்கு. வெற்றி ஸ்தானத்தில் புதன், அது என்ன வாக்குஸ்தானாதிபதி. வாக்குனால் வெற்றி, தனம், குடும்பம் போன்ற விஷயங்களால் வெற்றி. இந்த வெற்றி என்ன, புதன் 4ஆம் வீட்டுக்கு வரும்போது கம்ஃபர்ட்டாக, லக்ஸுரியாக, சுகமாக மாறும். சூரியன் 4ஆம் வீட்டில் நிஷ்பலம். இதே நேரத்துல 4ஆம் வீட்டுல கேது இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, கத்திரிக்கோள் சிசர் போட்டு தேவையில்லாத அனாவசியமான செலவுகளை எல்லாம் அவர் கட் செய்து விடுவார். அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ். 3ஆம் வீட்டில் உச்சகுரு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அவரே 9ஆம் வீட்டை பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார். இப்போ மளவென்று லாபமும் பாக்கியமும் வெற்றியும் நம்மை தேடி வரும். 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய பிசினஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் போன்ற விஷயங்களில் சமாதானம். யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல வரன், ஒரு ஹைஜீனிக்கான வரன் வரக்கூடிய அமைப்பு. லாபத்துல சாட்டன், அதுவும் அவர் சும்மா சாட்டன்னா மந்தன், ஸ்லோ, லாங் டேர்மு, வரும்போது வரட்டும், நிறுத்தி நிதானமா. ஒரு சில பேர்லாம் இந்த கிரிக்கெட்ல நின்னாங்கன்னா
அம்பையரே வீட்டுக்கு போய் ஆடியன்ஸே வீட்டுக்கு போனாலும் பேட்ஸ்மேனா அவுட் ஆக மாட்டாங்க. அவ்வளவு ஸ்லோ அப்படிங்கிறதெல்லாம் இல்ல பிரதர். இப்போ சாட்டர்ன்கிற கிரகம் வக்ரம். இப்போ என்னன்னா இயல்புக்கு மாறிய நிலை, வேகம், அதிவேகம், அதுவும் 11 லாபத்துல தொழில்காரகன் வக்ரம் அப்படின்னா எதையாவது எப்படியாவது பண்ணி அந்த தொழிலை விறுவென்று மேலே உயரே உச்சிக்கு எடுத்து போகக்கூடிய அமைப்பு. இந்த சாட்டர்னை லாபாதிபதி குருவே பார்க்கிறார். லாபாதிபதி லாபத்தை பார்ப்பது அப்படின்னு சொல்வதே நிகரற்ற லாபம். இது எல்லாமே நமக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கு. இதுல என்னன்னா ராசியாதிபதி சுக்கிரனே இங்க 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறார். 6ஆம் அதிபதி நீசம் அப்படிங்கிறத பார்த்தோம்னாவே நோயாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு விரயம், செலவுன்னா இது கடன் செலவாகிறது, நோய் செலவாகிறது அப்படின்னா நாம் அதிலிருந்து வெளியே வருவது. ராசியாதிபதி 5ஆம் வீட்டில் நீசம் அப்படிங்கிறது ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு, அதாவது ஒரு பொறியை தூக்கி போட்டு ஒரு சின்ன மீனை போடுவது, ஒரு புழுவை தூக்கி போட்டு ஒரு பெரிய திமிங்கிலத்தை இழுக்க முடியுமா பிரதர்? சுக்கிரன் நீசம் அப்படின்னா இந்த இடத்தில் தான் நாம் பலனை நுணுக்கமாக கவனிக்கணும். ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகு புதன் கேந்திர பலம் வந்த பிறகு சுக்கிரனுக்கு நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. அப்போ நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்கி போட்டால் அது ஆரம்பத்தில் நமக்கு செலவு போல் இருக்கும். பிறகு ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை செலவு செய்து ஒரு பெரிய ஜாக்பாட்டை, அது தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் ஈர்ப்பதாகவும் இழுப்பதாகவும் கண்டிப்பாக இருக்கும். நீசமான ராசியாதிபதியை செவ்வாய் பார்க்கிறார், சாட்டர்ன் பார்க்கிறார். அப்போ நம்மை 2 பேர் தூண்டுவார்கள். குறிப்பா இந்த மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க, திருமணமாகாதவங்க, ஆனவங்க. ஏன்னா இங்க 7ஆம் இடம்ங்கிறது காம திரிகோணத்தில் வருகிறது, செவ்வாய்ங்கிறது காம திரிகோண அதிபதியாக வருகிறது, சாட்டர்ன் 11ஆம் இடமும் காம திரிகோணத்தில் வருகிறது. அப்போ ஒரு பழைய நொந்து போன வெந்து போன கணவனை மனைவியை இழந்த வேகத்தை குறிகாட்டக்கூடிய எதற்கும் தயார் அப்படிங்கிற மாதிரி சில நபர்கள் நம்மை துரத்துவார்கள், நம்மை தூண்டுவார்கள். என்ன பண்ணணும்? நாம் தான் நம்மை பத்திரமாக பார்த்து கொள்ளணும். குறிப்பா இதெல்லாம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரை. இந்த நீசம்ங்கிறது நீங்க பார்வை பலத்தின் மூலம் லாபத்தை பார்க்கிறீங்க. சுக்கிரன்கிறது ஒளிக்கிரகம், குரு என்பது ஒளிக்கிரகம். 2 ஒளிக்கிரகங்கள் ரிஷபத்துக்கு லாபத்தை பார்ப்பதனால் எந்த கணக்கில் பார்த்தாலும் ரிஷபத்துக்கு இது லாபம்தான். அந்த லாபம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் வந்தாலும் இவர்கள் எதற்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தயாராக இருப்பார்கள். ரிஷபராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா, இதனால் வரை உங்கள் மேல் அமர்ந்து உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன டென்ஷன்ஸை, சுகமான சுமைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய கணவன் உங்கள் ராசியை விட்டு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் போய் உட்காருகிறார். உட்காரட்டும், நல்ல தனத்தை அவர் சம்பாதிக்கட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்கள் மனதுக்குள் அவரை வாழ்த்தி கொள்ளலாம். மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் ஒரு பிராக்டிக்கலாக இறங்கி விடுவார்கள். இதையும் தவிர வயதில் மூத்த நபர்கள் குறிப்பா நிறைய உடல் உபாதைகளிலிருந்து வெளியே வருவார்கள். பார்வை கோளாறு, கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் காணப்படுகிறது. இதற்கு மட்டும் தேவையான சில சின்ன சின்ன முன் உதவிகள், முன் சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டால் போதுமானது. ஓவராலா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஹெல்த் வெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபமும் அனுகூலமும் இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக பெறுவார்கள். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு நல்ல ஒரு ஏற்றத்தையும் தரமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்து அவர் எங்கு உச்சமடைகிறாரோ மகர ராசி மண்டலத்தை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சாட்டர்ன் சனீஸ்வர கிரகம் வக்கர நிலையில் உக்கிரமாக சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கிறார். சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே நீசம். மேலும்
ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கடகராசி மண்டலத்துக்குள் வந்து பிறகு அவரே ஆகஸ்ட் 22ஆம் தேதி சிம்மத்தில் போய் சூரியனுடன் ஜோடி சேர இருக்கிறார். சூரிய புத ஆதிபத்தியமாக ஆடி மாதம் முடிந்தவுடன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கடகமனையிலிருந்து சிம்ம ராசிக்குள் சூரியன் நுழைந்து ஆட்சி பலம் பெற இருக்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால் தனுராசி மண்டலத்துக்கு செவ்வாயின் 7வது பார்வையும் சாட்டர்னின் 10வது பார்வையும் வந்து விழுகிறது. இதையும் தவிர நீச சுக்கிரனுக்கு செவ்வாயின் 4வது பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷ பார்வையும் வக்ரசனியின் உக்ர பார்வையும் வந்து விழுகிறது. அப்போ சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய காதல், காமம், களத்திரம், உல்லாசம் போன்ற விஷயமெல்லாம் நிறைய பேருக்கு தாறுமாறாக சில ராசிகளுக்கு தாக்குவதாகவும் சில ராசிகளை மேலும் தூக்கி கொடுப்பதுமாக இருக்கிறது. இதை பற்றி விவரமாக வழக்கம் போல் பட்டையை கிளப்பும் விதத்தில் 12 பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.